கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசிக்கு தரப்போகின்றது அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு இப்போ பாத சனி நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 7.5 சனியில் ஒரு 2.5 வருடங்கள் நடந்து முடிந்திருக்கின்றது. தற்சமயம் 2வது வீட்டில் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். சனி கும்ப ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார். இந்த இடத்துல சனி பகவான் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் கும்பராசியை பொறுத்தவரை. ஆனாலும் 7.5 சனி விதியின்படி ஜென்ம சனியை விட 2வது சனி 7.5 சனி கொஞ்சம் படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா ராசியாதிபதியே சனி தான். தான் வீட்டுக்கு சனி பெரிய பாதிப்பை தரமாட்டார். அதே நேரத்தில் சனி பகவான் சர ராசியில் இருக்கின்ற போது அதிகமான பாதிப்பை தருவார். ஸ்திர ராசியில் சுமாரான பாதிப்பும், உபய ராசியில் மிக குறைவான பாதிப்பையும் தருவார். அந்த வகையில் இப்போ ஸ்திர ராசியில் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவான் கொஞ்சம் குறைவான பாதிப்பைத்தான் கும்பராசிக்கு தரப்போகிறார். இப்போ கும்பராசியை பொறுத்தவரை 2வது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் குறிப்பாக கும்பராசி அன்பர்கள் கண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண் மறைக்கிறது, வண்டி ஓட்டும்போது எதிர்த்தாப்பில் வர்ற விளக்குகள் கண்ணை மறைக்கிறது அப்படின்னா முதல்ல அந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்தணும். கண்ணில் சின்ன பாதிப்பு இருந்தாலும் உடனுக்குடன் அதை சரி செய்ய வேண்டியது மிக மிக அவசியமானது. ஏன்னா சனி பகவான் செலவு செய்யத்தானே அங்கே வந்திருக்கார். 12வது வீட்டு அதிபதியாச்சே. பண வரவு அதிகமாக இருக்கும். ஆனாலும் செலவுகள் முந்தி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா பகைவர்கள் அதிகமாக இருந்தால் நிம்மதி போயிடும். பகைவர்களை உருவாக்காமல் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது சனி பகவான் கொஞ்சம் குறைவான பலனை, கெடுபலனை தருவதாக அமையும். அப்போது நம்மளுடைய சில குணாதிசயங்களை மாற்றிக்கிறதும் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் கும்ப ராசியை பொறுத்தவரை அது நட்பு ராசியில் இருக்கிறதுனாலையும் பண வரவு சிறப்பாக இருக்கும். தனஸ்தானத்தில் போய் சனி உட்கார்ந்துருக்கார். சனியை பொறுத்தவரை தான் இருக்கின்ற இடத்திற்கு சிறப்பான பலனையும், பார்க்கின்ற இடத்தை பாழ் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் தான் இருக்கும். அந்த வகையில் சனி பகவான் இப்போ 2வது வீட்டில் ஓரளவுக்கு பண வரவை தந்து தான் இருப்பார். பண கஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்த மாட்டார். ஆனால் என்ன, செலவு அதிகமாகிடும். விரையாதிபதி இல்லை. அப்போது நம்ம செலவு என்பது வரவை முந்தி செல்லுகின்ற ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். எப்போவுமே நம்ம கையில் இருக்கிற பணத்தை செலவு செய்வதற்கு பட்ஜெட் போட்டால் அது 2 மடங்கு ஆகிடும். திட்டமிட்டபடி எதுவும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு காலகட்டம் தான் இது. அதே நேரத்தில் செலவுகள் திடீர்னு வரும். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கு திட்டமிடலாம்.
ஆனால் செலவுகளை நம்ம திட்டமிட முடியாத அளவுக்கு திடீர்னு வீட்டில் இருக்கிற ஏதாவது உபகரணங்கள் பாதிப்பை தரலாம். நம்ம தினசரி பயன்படுத்துகிற வண்டி கூட நமக்கு சரியான நேரத்தில் காலை வாரி விட்டுரும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு செலவை வைக்கும். இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டில் கொண்டு வர முடியாதுல்ல. ஆகவே நம்ம இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை நடத்த போகிறார். வருமானம் இருந்தாலும் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். ஒரு 5% சேமிப்பில் போட்டால் தான் எதிர்பாராத செலவுகளை சந்திப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை நடத்த போகிறார். அதே மாதிரி வார்த்தைகளை அளந்து பேசணும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நெஞ்சில் பதிஞ்சிரும். அப்போது நம்ம எதிரிகளை உருவாக்காமல் நட்புகளை பேணி காத்தோன்னா இந்த காலகட்டத்தில் அது பெரிய உதவியாக இருக்கும். வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கும். அடுத்ததாக குடும்பத்திலையும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அவங்க ஏதாவது செலவு செய்யறதுக்கு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு வேறு மாதிரியாக இருக்கும். உங்களுக்கு தானே வீட்டு பொருளாதாரம் தெரியும். அவங்களுக்கு தேவை தான் முன்னாடி நிற்கும். உங்களுக்கு எது முக்கியம், எந்த செலவுகள் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் சில முடிவுகள் எடுக்கும்போது அது குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கும். நான் கேட்குற ஒரு விஷயம் கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் சமாளிக்கிற விதத்தில் சமாளிக்கணும், அவ்வளவுதான். சில சமயங்களில் தேவையில்லாத செலவாக இருந்தாலுமே அது குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் அப்படின்னா பரவாயில்ல, விட்டு கொடுக்கலாம். ஏன்னா விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை. அதே மாதிரி முகம், கண், காது, அதே மாதிரி தொண்டை போன்ற விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் சரியாகும். தைராய்டு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் ஈடுபடுகின்றவர்கள், அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள், இலக்கியத்துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்ததை விட பணம் வருதோ இல்லையோ புகழ் வருகின்ற காலகட்டமாக இருக்கும். அவர்களுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களுடைய திறமை வெளிப்பட்டால் தானே அவங்களுக்கு புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும். வெறும் பணத்தை மாத்திரம் நம்பி நம்ம திறமையை வெளிப்படுத்தாட்டா அது நீண்ட நாட்கள் தொடர்ந்து நம்ம கலைத்துறையில் இருப்பதற்கு முடியாமல் போயிடும். அப்போ கலைத்துறையை பொறுத்தவரை புகழ், பெருமை, திறமை இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் அமையும். ஆகவே கும்ப ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக சனியினால் சில பாதிப்புகள் இருக்கும். நம்ம பணத்தை துரத்துற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும், அது வேற. ஆனாலும் நம்முடைய நிம்மதி தான் முக்கியம், மகிழ்ச்சி தான் முக்கியம், குடும்பத்தோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூடவே நமக்கு வரணும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சில பேருக்கு திருமணம் தடைப்பட்டு அது திருமணமாக சந்தோஷமாக முடிகின்ற ஒரு சூழலும் இருக்கும். என்னடா முதல்ல தடையாச்சேன்னு பயப்படாதீங்க. லேசாக தடை ஏற்படுத்தி அதன் மூலமாக சில புரிதலை உருவாக்குகின்ற காலமாக இது இருக்கும். பொதுவாக சனி 2வது வீட்டில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு தரமாட்டார். காரணம் என்னென்னா அவர் நட்பு வீட்டில் உட்கார்ந்துருக்கார், ராசியாதிபதியும் அவர் தான், அதே நேரத்தில் குருவோட பார்வையும் இருக்குது. அதனால் பெரிய கெடுபலனெல்லாம் செய்ய மாட்டார். ஆனாலும் கொஞ்சம் நம்ம பேசுகிற வார்த்தைகளை அளந்து பேசணும். நம்ம உரிமையோடு சில விஷயங்களை சொன்னாலும் எதிராளிகளுக்கு எந்த அளவுக்கு அதில் உரிமை இருக்குது, எந்த அளவுக்கு அவர்கள் அதில் உரிமையை தருவார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அதே நேரத்தில் குடும்பஸ்தரையும் சரி சில சின்ன சலசலப்புகள் வந்தாலும் அதே நேரத்தில் குடும்பத்தில் சில சலசலப்புகள் வரும். அது வந்து போகும்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே பார்த்தோம், பணம் வரும், கூடவே செலவும் வரும்னு பார்த்தோம். ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சியானது கும்பராசியை பொறுத்தவரை சனியுடைய பார்வையானது மிக மிக முக்கியமானது. 4, 8, 11 ஆகிய இடங்களை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த 4வது இடம் என்பது சுகஸ்தானம், ஜாதகருடைய தாயார் பற்றி சொல்லுகின்ற இடம். அதே நேரத்தில் படிப்பு பற்றி சொல்லுகின்ற இடம். இந்த இடத்துலலாம் இந்த சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் படிப்பில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். படிப்பில் கவன சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம நினச்ச கல்லூரி, நம்ம நினச்ச பாடப்பிரிவு கிடைக்காம போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுக்கு, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன தடைகள், இடைஞ்சல்கள் இருக்குமே தவிர வளர்ச்சி என்பது வேகமாக இருக்காது, மெதுவாக தான் இருக்கும். சனி மந்தக்காரன் அல்லவா, மெதுவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் 8வது வீட்டை பார்க்கறது அப்படிங்கிறது ஆயுள் கெட்டின்னு சொல்லலாம். ஆனால் கூடவே நம்முடைய அந்தஸ்து, கௌரவம் போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன சரிவை பார்க்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நம்ம முன்னாடி எதிர்த்து பேசாதவன் இப்போது எதிர்த்து பேசுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். ஏன் திடீர்னு நமக்கு இந்த மாதிரி ஒரு சரிவு அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுலேயே ஏற்படும். அதே நேரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல சனி பார்க்கறதுனால தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது பண தட்டுப்பாடு அல்லது நம்ம கடன் கொடுத்தவர்கள் நமக்கு திருப்பி தருகின்ற நேரத்தில் தராமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள் வரும். கொஞ்சம் பண விஷயத்தில் கராராக இருக்கணும். எப்போவுமே கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உறவாக இருந்தாலும் அது முறிவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் நம்ம யோசித்து கொடுக்கணும், இல்லை கொடுத்ததுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது அதை பற்றி. அதே நேரத்தில் நம்ம தேவையில்லாமல் யாருக்கும் பணத்திற்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. பண விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் முகம் சார்ந்த, ஏன்னா 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால முகம் சார்ந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பல்லு ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம், இல்லை காது, இல்லை மூக்கு, கண், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் உறுப்பு சம்பந்தமாக சிகிச்சை எடுத்து அதுக்கு பணம் செலவழிக்கின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கும். பொதுவாகவே இந்த சனி பயிற்சியானது கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் கடந்த காலங்களை விட கடந்த 5 வருடங்களாக பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். லேசாக அங்கங்கே வளர்ச்சிகள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வருகின்ற ஒரு தன்மை இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் 5 வருஷமாக நம்ம படித்த பாடங்களுக்கு பரீட்சை எழுத போகிறோம் இந்த 2.5 வருஷம். அதனால் கும்பராசி அன்பர்கள் இந்த 2.5 வருஷத்தை அவங்க எப்படி பயன்படுத்த போகிறாங்க, கடந்த 5 வருடங்களில் நம்ம செஞ்ச தப்பு, நமக்கு பட்ட கஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை தவிர்த்து வளர்ச்சியை நோக்கி முன்னேறி போகிறார்கள். கண்டிப்பாக இந்த 2.5 வருஷம் கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த ஆண்டுகளை விட சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே,
மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, அது நலமாக இருக்குமா அல்லது ஏதாவது பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். சனியானவர் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மீன ராசி அப்படிங்கிறது சனிக்கு நட்பான வீடு தான். இன்னும் சொல்லப்போனால் ராசி அதிபதி குரு பகவான் உச்ச பலனை அடையப் போகிறார். மே மாதத்துக்கு அப்புறம் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு குரு பகவான் வரும்போது உச்சமாக சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ சனி பகவான் இருக்கிற ராசிக்கு அதிபதி குரு உச்சமாக இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு விதத்தில் பண கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவான் ஜென்ம ராசியிலே இருக்கிறது ஒரு விதத்தில் உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தரும். கொஞ்சம் அவங்க உடல் சார்ந்த விஷயங்கள், தேவையில்லாத அலைச்சல், அதெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி தன்னால் என்ன முடியுமோ அது மாத்திரமே பண்ணணும். தேவையில்லாமல் அதிகப்படியாக தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு செயல்படுறது அப்படிங்கிறது மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகவே உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கண்டிப்பாக அவர் உடலை பாதிப்பார், ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்துவார். எப்பவும் இல்லாமல் இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே நமக்கு டயர்ட் ஆகிடுதோ அப்படின்னு நினைக்க வைப்பார். அதே மாதிரி சனியினால் ஏற்படுகின்ற ஓரளவு பாதிப்பு குருவோட பார்வையால் குறைஞ்சிரும். குரு பார்க்க தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவான் மன அளவில் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துவார். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மந்த நிலையை நடத்தி செல்வார். இன்னும் சொல்லப்போனால் மகிழ்ச்சியை தேடுகின்ற ஒரு நிலைமை தான் இருக்கும். பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் எப்போவுமே கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க தங்களுடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க, ரகசியமாக இருப்பான். தன்னோட கஷ்டம் தனக்கு வர்ற கஷ்டத்தை தானே சமாளிப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு உண்டு. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆஃபீஸ் விஷயம் ஆஃபீஸில், வீட்டு விஷயம் வீட்டில் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறதுனால கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க முகத்தில் எப்போவுமே மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நகைச்சுவையாக பேசும்போது நகைச்சுவையாக பேசுவாங்க. பட் அந்த தன்னோட கஷ்டம் என்பது ஒரு ஓரமாக மனசில் ஒரு ஓரமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருப்பான். மனசில் ஒரு ரூமில் கஷ்டம், ஒரு ரூமில் தன்னோட பிரச்சனை, ஒரு ரூமில் நகைச்சுவை, ஒரு ரூமில் உறவு, எல்லாத்தையும் அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போது அந்த தன்னோட கஷ்டங்களை தன்னை மனசுக்குள்ளே அடக்கி வைக்கிறதுனால ஒரு விதமான வாட்டமான தோற்றத்தோடவே எப்போவுமே இருப்பாங்க. அல்லது எப்போவுமே ஒரு பிரச்சனையோடையே அலைஞ்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மாத்திரம் இல்லை, சனி பகவான் 11, 12 வீட்டுக்கு அதிபதி. 11ங்கிறது லாபஸ்தானம், 12ங்கிறது விரயஸ்தானம். ரெண்டுமே பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் 11ங்கிறது ஜாதகருடைய குறிக்கோள், எண்ணங்கள், லட்சியம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம் மட்டுமல்ல, அயன சயன சுகஸ்தானம், தூக்கம் பற்றி சொல்லுகின்ற இடம், இப்படி நிறைய விஷயங்கள், வெளிநாடு பற்றி சொல்லுகின்ற இடம் எல்லாத்தையும் இருக்கிறதுனால இந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி பகவான் மீன ராசியில் ஆக்ட் பண்ணுவார். அதே மாதிரி 12வது வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால, அல்லது 12வது வீட்டுக்கு சனி பகவான் அதிபதியான காரணத்தினால் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் அல்லது ஏதாவது ஒரு பயணம்
சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். யாரோ ஒரு வேலை கொடுப்பாங்க, அந்த வேலை சம்பந்தமாக பயணங்களை மேற்கொண்டு கொண்டிருப்பார்கள். சனியோட பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10 ஆகிய இடங்களில் வருது. 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரியம், வீரியம், போட்டி போன்ற இடங்களை சொல்லக்கூடியது. அதே மாதிரி கம்யூனிகேஷன், ஷேர் மார்க்கெட்டு, இளைய சகோதரரை பற்றி சொல்லுகின்ற அல்லது முகம் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். அதே மாதிரி 7வது வீடு அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், கணவன், மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள், நட்புறவு பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். அதே மாதிரி காமம் பற்றி சொல்லுகின்ற இடம், சமூகம் பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் அனுபவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது திருமணத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கண்டிப்பாக 10வது வீடு அப்படிங்கிறது ஜாதகருடைய வேலை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். வேலையில் கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள், சலனங்கள், அழுத்தங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஒரே ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, மீன ராசியில் ஜென்ம ராசியில் சனி இருந்தாலும் மீன ராசிங்கிறது உபய ராசி. சனி தன்னுடைய 7.5 வருஷ அந்த சனி 7 சனி என்பது சரராசிக்கு உச்சமான கெடுபலன்களையும், ஸ்திர ராசிக்கு கொஞ்சம் ஆவரேஜான கெடுபலன்களையும், உபயராசிக்கு கொஞ்சம் குறைவாகவும் தரக்கூடியவர். அந்த வகையில் மீன ராசி அப்படிங்கிறது உபயராசியாக இருக்கிறதுனால கெடுபலன்கள் குறையும். அது மாத்திரம் இல்லை, சனி பகவான் 11, 12க்கு அதிபதி ஆகிறார், குருவோட பார்வை பெறுகிறார், நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால மீனராசிக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்காது. பிரச்சனைகளை அவர்கள் சமாளிக்கின்ற முறையில் தான் இருக்கும். என்ன, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நிம்மதியை தேடி, மகிழ்ச்சியை தேடி அலைகின்ற ஒரு காலகட்டம் தான் கண்டிப்பாக. அதுவும் குறிப்பாக வேலை பார்க்கிறவர்களுக்கு, தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எங்கெங்கேருந்தோ வரும். நம்ம வியாபாரம் செய்கின்ற இடத்துல வாசலில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு, சம்மந்தமே இல்லாமல், நமக்கும் கடைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, அந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். முடிவில் சுபமாக முடிஞ்சாலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படுகின்ற அந்த அழுத்தம் கண்டிப்பாக அவர்களால் கொஞ்சம் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி வேலை பண்ணத்தானே செய்யும். கண்டிப்பாக 7 சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிறது சிரமங்களை கொடுக்கின்ற ஒரு வஷம். நமக்கு சில பாடங்களை சனி பகவான் எடுக்கப் போகிறார். அந்த பாடம் சம்பந்தமான நம்ம அடுத்த 2.5 வருஷம் நம்ம ப்ராக்டிக்கல் எழுதுகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 5 வருஷம் நமக்கு சனி பகவான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை தான் கடைசி 2.5 வருஷம் நம்ம இறக்கி வைக்க போகிறோம். அப்போ சனி பகவான் கண்டிப்பாக பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற போது அதில் சில கஷ்டங்களும் பாதகங்களும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள், தேவையில்லாத உடலை வருத்தி கொள்ளுகின்ற அலைச்சல், மனசு ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாம் சனி பகவான் தரக்கூடும். அதுவும் குறிப்பாக முகம் சார்ந்த இடங்களில் ஏதாவது அடிபடுறதுக்கு, தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தலை சம்பந்தமான பிரச்சனைகள், கண், காது, மூக்கு போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன சிகிச்சை தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மற்றபடி மீன ராசி அன்பர்கள் பொதுவாக தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியில் பகிர்ந்து கொண்டால் அது கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தங்களை அடிப்படையில் கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா மீனராசிக்கு சனி பயிற்சியால் ஏற்படுகின்ற பாதகங்கள் வெகுவாக குறையும். மற்றபடி இது சுமாரான காலகட்டமாக தான் மீனராசிக்கு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.